வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். இந்திய குடும்பங்களில் மெஜாரிட்டியான மக்கள் கடவுள் நம்பிக்கையோட தான் இருக்காங்க. இந்த மதம் அந்த மதம்னு சொல்ல முடியாது. நம்ம வீடுகளில் கூட ஒருவர் பக்தியோடையும் இன்னொருவர் பக்தி குறைந்தும் இருந்தா அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி ஃபீல்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். வீட்டில் ஒரே பக்தி மயமாயிடுச்சுங்க, நாங்கள் இருக்கிற இடமே தெரியலங்கிற இடத்துக்கு புலம்புற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு நாம் பேச போகிற தலைப்பு பக்திமான் மனைவிகள் வெர்சஸ் அவர்களிடம் சிக்கிய கணவர்கள். அதீத பக்தியோட மனைவிகள் இருப்பதனால கணவர்களாக நீங்கள் என்ன சிக்கலுக்கு உள்ளாகிறீங்க? கோயில் போகலான்னு சொல்லிட்டு போனோம் சார். செருப்பு மிஸ் ஆகிடுச்சு சார். சாமி கும்பிட்டு வரத்துக்குள்ள செருப்பு மிஸ் ஆனால் நல்லதுப்பா, அதுவும் கோயிலில் தொலைஞ்சுதான் நல்லதான். அன்னைக்கு வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் வேறு சார், ரத்தம் வந்துடுச்சு சார். எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கோயில் முடிச்சு டேரெக்டாக வீட்டுக்கு தான் போனோம். வீட்டுக்கு போயிட்டு விபூதி எடுத்து வைக்கிறாங்க சார். ஆக்சிடென்ட் ஆகும்போது பிளட் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சு, வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல. காரணம் வந்து சார் சாமி காப்பாற்றும் சார். உங்களை ஆண்டவன் தான் காப்பாற்றும். உங்களுடைய ரொமான்ஸ் லைஃப் எப்படி இருக்கு? அது பார்த்து தான் லவ் பண்ணேன். பட் இப்போ இந்த ரொமான்ஸ்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இம்ப்ரெஸ் ஆகல. இப்போ ஒரு டெம்பிள் போனால் அங்கே போய் மாடர்னாக போக முடியாது. ஸோ நான் எல்லா இடத்துலையும் சாரி கட்டுறது இல்லை. பட் இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா எல்லா இடத்துலையும் மாடர்னாக இருக்கணும்னா அது பாசிபிள் இல்லை. ஒரு சில நேரங்கள் நம்மளோட மனநிலை வந்துட்டு மாறும். அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்க இல்லை நான் வேற தான் இருக்கேன். கடவுள் நம்பிக்கைங்கிறது அப்போ ரொம்ப இன்டெப்த்தாக நாங்கள் இருப்போம். ஸோ அப்போ வந்து அவங்க அதை கேட்கறதுங்கிறது வந்து எங்கள் நம்பிக்கைக்குள்ளே வந்து ரொமான்ஸ் ஷெட்யூல் போடுங்கன்னு சொல்கிறீங்க. செவ்வாய் வெள்ளி கேட்குறாங்க, சாமிக்கு முன்னு விரதம் இருக்கணும்னு சொல்கிறாங்க, ரைட்டு. மற்ற நாட்களில் அவங்களோட சேர்ந்து வெளியில் போகணும், என்ஜாய் பண்ணணும், ஏன் அவங்க வாயிலேருந்து வரமாட்டாங்குது? சின்ன வயசில் ஏமாந்துட்டு இன்ன வரைக்கும் ரொமான்ஸ் கிடைக்காது. தான் சார் 30 வருஷமாக உழைப்பிலே வந்துட்டோம். இப்போ தான் சார் அந்த எண்ணங்களே வருது. எதற்காக உங்கள் மனைவி எல்லாம் பக்திமான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா இந்த புராண படம்லாம் பார்த்துருப்பீங்க, போக மூட்டமாக இருக்கும். அது மாதிரி வீட்டுக்குள்ள போனால் பெரிய போக மூட்டமாக இருக்கும். போகும்போது என் பையன்ட்ட கேட்பேன், யாரும் அதை சீர்ட்டு குடிச்சதுமே. நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்புசாமி பாட்டு போட்டிருக்கோம். போட்டோன்னே எரிஞ்சு அவர்கிட்ட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சா. இதாண்ட லாக்கிடா, இன்னொரு பாட்டை போடுறா அப்படின்னு என் பையன் போடு போடு போடுமா, டான்ஸ் கச்சேரி மாதிரி இது எதற்காக உங்க மனைவி எல்லாம் பக்திமான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? மேரேஜ் ஆகி 5 மந்த் ஆகுது சார். எனக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு 3 கோயில். நான் வந்து விவசாயம் பண்றேன். எனக்கு அங்கே போனால் தான் பொழப்பு. என்னையை விட்டு சாயங்காலம் கூட்டு போயிடுவாங்க, காலையில் கூட்டு போயிடுவாங்க. நான் 2 நேரம் அங்கே இருந்தால் காட்டை போய் பார்ப்பேன், இதை பொழப்பு பார்க்க முடியும்னு கேட்பேன் சார். லவ் பண்ணப்போ கூட்டு சுத்தினல இப்போ வா. ஆனால் சாமி கும்பிட்டுக்காக போகல. நான் நம்ம மாட்டிக்கூடாதுன்ட்டு கோயிலுக்கு போனோம். இப்போ அதே அவங்க ப்ளஸ் பாயிண்ட் எடுத்தாங்க. நான் அங்கே போய் சாமி கும்பிட்டேன், நீ தானே கூட்டு போய் பழக்கினேன், இப்பயும் கூட வா. என்ன லவ் பண்ணும்போது தெரியலைங்க சார். எங்கள் ஊருக்குள்ளே அந்த சிட்டி சைடில் இருக்கிற மாதிரி சினிமா தேட்ரு அப்படிலாம் இருக்காது சார். தேனினாலேவும் ஆறு, ஏரி, கோயில் அந்த மாதிரி நிறையா இருக்கும் சார். அப்போ எங்களுக்கு போகிறதுக்குன்னா கோயில்லையே சாப்பாடு போட்டுருவாங்க. அப்படியே அதுவே ஒரு அவுட்டிங் மாதிரி ஆயிடும் சார். ஹோட்டலுக்கு போக தேவையில்லை, செலவு மிச்சம், பிரசாதம் போட்டுருவாங்க. இல்லை எனக்கு கேள்வி என்னன்னா, கடவுள் நம்பிக்கை லவ் பண்ணும்போதே அதிகமா இருந்துச்சா, கோயிலுக்கு கூட்டு போய் பழக்க அதிகமாயிடுச்சான்னு கேட்குறேன். போகும்போது பாதியில தான் சார் நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா இவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆர்மி வேலைக்கு போகணும்னு சொல்லி இருந்தாரு. இதே மாதிரி வேலைக்கு தான் போவார். போகும்போது காலில் ஆக்சிடென்ட் ஆகி ஃப்ராக்சர் ஆகி பிளேட் வச்சிருக்காங்க. நீ எனக்கு வேணாம் அப்படிலாம் சொல்லிடுவாரு சார். கஷ்டமாயிரும். அப்போ நான் தான் போய் டெய்லியும் போய் விளக்கு போட்டு கோயிலுக்கு போய் அப்படிலாம் வேண்டிப்பேன். வேண்டினால இவருக்கு இப்போ நல்லா நடக்கிறாரு சார். எனக்கு அந்த ஒரு வேண்டாம்னு சொன்னாரு திடீர்னு. நான் நடக்க மாட்டேன், நீ போய் நல்ல பையனை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்க, நீ நல்லா இரு அப்படின்னுவார். அது எப்படி சார் விட்டுட்டு போக முடியும்? இந்த ஆக்சிடென்ட் டைமில் சார் நான் ஒரு வேணேன். ஏன்னா ஹிப்பு கீழே ஃபுல்லாக எடுக்கணும்ட்டாங்க. நீ இந்த பையனுக்கு நடக்கிற இது இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க முதற்கொண்டு என் மேலே அவங்க அப்போ லவ் பண்ணது பாசம். சரி இந்த பையன் நல்லா உழைக்கிற பையனா இருக்காப்புல, இந்த பையன் கொடுப்பான், நல்ல காசு பணம் இல்லாட்டி கூட நல்லா உழைக்கிறாப்புல, உட்கார வச்சு கஞ்சி ஊத்தாப்பலாம் பிள்ளைய அப்படின்னு நினச்சி விட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட் டைமுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு மனசு எடுத்து போய் இந்த பையன் என்ன பண்ணுவாப்புல வேலைக்கு போகாமல். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் நீ விட்டு போயிருங்கப்பா, உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். அந்த டைமுக்காக சொன்னேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தான் எனக்கு தெரியுது. இப்போ சொல்கிறாங்க சாமி கும்பிட்டேன் வச்சேன். அந்த ஒன்றுக்காக தான் நம்ம இன்னுமே உங்க என்ன சொன்னால் கேட்டுக்கிட்டு முடிச்ச டைமில் பண்ணிக்கிறது, முடியாத டைமில் சண்டை போட்டுக்கிறது. இன்னும் நான் கல்யாணம் முடிச்ச மாதிரிலாம் இல்லை, லவ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இன்னும் சண்டை மட்டும் ரொம்ப கூடிக்குச்சு. இந்த கோயில் கண்டென்ட் மட்டும் இன்னும் கூடிக்குச்சு எங்களுக்கு. இவரால் மட்டும்தான் சார் நான் போய் அழுகிறது. இவரால் மட்டும்தான் போய் நான் சிரிச்சுட்டேவும் ப்ரே பண்ணுறது. ப்ரே பண்ணுறேன். ஏன் உங்கள் மனைவி பக்திமான் சொல்லுங்கள் சார்.
இப்போ சாமி நம்ம இல்லைன்னு சொல்ல, சாமி நான் கும்பிட வேணாம்னு சொல்ல. வீட்டில் உள்ள கணவன்மார்களை, பிள்ளைங்களை இதெல்லாம் பார்த்துக்கணும். இதை விட முக்கியமாக அவங்க உடம்பை பாதுகாக்கிறதுல நாம் வந்து கவனமாக இருக்கணும். இந்த அசைவம்னு சொல்கிறாங்களே தெரியுமா, அதெல்லாம் கனவுளோட எதிர்பார்க்க முடியாது சார். நம்ம ஒரு ஆண்களாக இருந்து நம்ம யோசிக்கணும்னா இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்டு தான். நம்ம ஒரு குடும்ப சிறையில் இருக்கிற போல தான். தெய்வ வழிபாடு பிரச்சனை இல்லை. உங்கள் தெய்வ வழிபாடு சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷுக்கு இடையே பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. அதெல்லாம் கண்ணில் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சுங்கிறாரு சார். அதெல்லாம் விரதமாக இருந்தால் எப்படி சார் வீட்டில் செய்ய முடியும்? ஞாயிற்றுக்கிழமை செய்வோம் கம்பல்சரி சார். புதன்கிழமை செய்வோம் சார். வியாழக்கிழமை எப்பனா ஒரு டைம் செஞ்சால் செய்வோம், இல்லைன்னா விட்டுருவோம் சார். மற்ற நாளில் செய்ய மாட்டோம் சார். அப்புறம் என்ன சார்? சார் நான் அசைவம் இல்லாத சாப்பிட மாட்டேன் சார். இப்போ வாரம் 7 நாளும். வாரத்தில் 7 நாள் நான் நான்வெஜ் சாப்பிடலன்னு சொல்லுங்க. நான்வெஜ்ஜே சாப்பிடாத மாதிரி பேசி என்ன பயமுறுத்திட்டீங்க. வாரத்தில் 7 நாளும் நான் அசைவம் சாப்பிடுவேன் சார். நீங்க சமைச்சுக்க வேண்டியதான பேச, அவங்க தானே சமைக்க மாட்டாங்க. எனக்கு தெரியவே தெரியாது சார். சமையல் என்னன்னு தெரியாது சார். உங்களோட 7 நாள் உங்களுக்கு ஒரு வேளை அவங்க சமைச்சு போடுறாங்களா? உங்க மெனு லிஸ்ட் என்னவா இருக்கணும்? மீன் கறி தான் சார். செட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்டீங்களா? சாப்பிடுவாரு. இங்கே சாப்பிட்டேன் சார். அசைவம் சாப்பிட்டேங்க. அசைவம் சாப்பிட்டீங்களா? மீன் குழம்பு, சிக்கன். மீன் குழம்பு இருக்கு. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி வர இருந்தது. சிக்கன் அந்த பகோடா சாப்பிட்டேன் சார். பகோடா நிறைய சாப்பிட்டேன். நானும் எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட வச்சிட்டேன். இல்லை, உங்களுக்கு ஏதாவது வீட்டில் பிரச்சனை ஷூட்டிங் வந்துருங்க. அப்படி இல்லை சார். ஆமாம், நாங்கள் நான்வெஜ் டெய்லி இருக்கோம். ஸோ நான் டெய்லி பார்த்தீங்கன்னா 30 எக்கு சாப்பிடுவேன், 1/2 கிலோ சிக்கன் சாப்பிடுவேன். எப்போ இருந்தே 18 வயசுல இருந்தே இப்போ என் வயசு 27 ஆச்சு. இப்போ வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். பாடி பில்டர் நீங்க? அது பற்றி தான் சார் சொல்ல வந்தேன் உங்ககிட்ட. 5 இயர்ஸாக லவ் பண்ணேன். மேரேஜ் ஆகி 6 மந்த் ஆச்சு. இந்த 6 மாசமா பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 3 நாளே நான்வெஜ் கட்டு. அது மட்டும் இல்லை சார், இப்போ என் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 110 கிலோ இருந்தேன் இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்போ நான் 100 கிலோ இருக்கேன். ஓகே. வெயிட் லாஸ் ஆன பார்த்தீங்கன்னா மசில்ஸ் லாஸ் ஆயிடுச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளோ 10 வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டு சடனாக இறங்கிருச்சே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா டயட்டுன்ற பேர்ல எவ்வளோ நாள் வேணாலும் சாப்பிடாம இருப்பாங்க, எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் அதே விரதம்ன்ற பேர்ல கொண்டு போனோம்னா இருக்க மாட்டாங்க. வீக்லி இப்போ நான் 3 டைம்ஸ் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறேன்னா நான் என்னோடதை அவங்க மேலே இன்சிஸ்ட் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் நான்வெஜ்ஜை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடு. ஒரு நாளைக்கு ஒரு 30 எக்ஸு, 1/2 kg சிக்கன், இவ்வளோ வந்து நம்ம உடம்பு எப்படி தாங்கும் சார்? ஒரு நாளைக்கு எனக்கு 800 ரூபா செலவாகும் சார், என்னோட ப்ரோட்டீன் மட்டுமே. ஸோ அதுவும் மீறி நான் அவனுக்கு பண்ணுற செலவு எல்லாமே, வீட்டுக்கு தேவையான எல்லாமே நான் தான் பார்க்குறேன். ஸோ அதில் எதுவுமே நான் குறை வச்சது கிடையாது. இதனால் நான் பாடி பில்டிங் ஸ்டேஜில் எல்லாம் நினச்சேன். இப்போ ரொம்ப குட்டி பாடி பில்டராக இருக்கேன். நீங்கள் ஹைட் எவ்வளோ இருக்கீங்க? ஹைட் 6.2 இருக்கு சார். நீங்கள் எந்திரிச்சுனுங்க. அவரு ஹைட்டுக்கு அவரோட உடல் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தானே ஒருத்தர் உணவு சாப்பிடணும் சார். கரெக்ட் தான். இப்போ அவருக்கு செமிக்குதா இல்லையாங்கிறத நீங்க உங்க மைக்ரோஸ்கோப் விட்டு பாக்குறீங்கன்னு எனக்கு சார். புரியல. நான் தானே சமைக்கிறேன், அப்போ நான் தானே லென்ஸ் போட்டு பார்க்கணும். சார் எனக்கு சமைக்கிறதுல பெரிய இஷ்யூ இல்லை சார். சிக்கன் செய்யணும்னா மசாலா கிசாலா எதுவும் தேவையில்லை. ரா சிக்கன் பாயில் பண்ணி நான் சாப்பிட்றது தான். அது ஒரு 10 நிமிஷம் வேலை கூட இல்லை. எக்கு அதே மாதிரி தான், ஜஸ்ட் பாயில் எக்கு, ஒயிட் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஸோ இது கூட எனக்கு பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. வீக்லி 3 நாள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. நான் ஒரு பாடி பில்ட் ஸ்டேஜ் எல்லாம் ட்ரை பண்ண முடியல. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க தான் அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். யார் ஸ்டாப் பண்ணாலும் நம்ம நிற்க கூடாது. இல்லை கண்ட போகிறேன். இல்லை, நீங்கள் சிக்கனு எக்கு கொடுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா அவர் பேஷன் நோக்கி அவர் நகருவார். என்ன பஸ்? கரெக்ட் சார். பக்தி வந்து நான்வெஜ்ஜை கட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு இங்கே பிரச்சனை வருது. ஆமாம், அது ஒரு பெரிய பிரச்சனை. அது புரட்டாசி மாதம்லாம் ரொம்ப பிரச்சனை. புரட்டாசி மாதம் 1 மாதம் ஃபுல்லாக வீட்டில் சாப்பிட முடியாது, ஃபுல்லாக வெளியில் தான் போய் சாப்பிடணும். அமாவாசை அன்னைக்கு மார்னிங் சாப்பிடாதீங்க, மதியம் விரதம் விடணும் அப்படின்வாங்க. அப்பாக்காக இருக்கணும் அப்படின்வாங்க. பட் இப்போ அப்பா அதனால என்ன யோசிப்பார்? நீ நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணுன்றதானே யோசிப்பார். கடவுளும் என்ன யோசிப்பார்? நீ நல்லா இருக்கணுன்றதானே யோசிப்பார். நீ சாப்பிட்டு நல்லா இருன்றதானே, நீங்கள் அதை தானே அங்கே போய் வேண்டுறீங்க. நீங்கள் சாப்பிட்டு நல்லா இருங்க, அதையும் சாப்பிடாம விரதம்ன்ற பேரில் அதுதான் நான் என்ன சொல்ல வரேன். ஏன்னா மூட நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்றேன் சார். அது வந்து அவருக்காக தான் நான் இருக்கேன். அது வந்து என்னோட ஒரு நம்பிக்கை. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊருக்கு எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த உடம்பு சரியாது, அது மாதிரி ரொம்ப அடிக்கடி ஆச்சு. ஆனால் நான் வந்து அது ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிட்டு இது மாதிரி டியூஸ்டே ஃப்ரைடே வந்து நான் அது மாதிரி நான்வெஜ் விரதம் இருக்கிறேன், சாப்பிடாம இருக்கேன். அந்த மாதிரி வேணுனதுக்கப்புறம் அவருக்கு அந்த மாதிரி வரவே இல்லை. இன்னொரு விஷயம், சாப்பிட்றது வந்து இப்போ ப்ரெக்னன்சி டைமில் எக் சாப்பிட்றதுன்றது உனக்காவோ எனக்காவோ இல்லை, குழந்தைக்காக. அதை புரிஞ்சுக்காமல் அப்படி என்ன சாமி வந்து இது பண்ணுது? நம்ம மனிதர்களாக இருக்கிறதுல அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்குது? அது ரொம்ப எனக்கு கோவப்பட வைக்க வேண்டிய. நான் அவங்கள மட்டும் கேட்கல, எல்லாருமே கேட்குறேன். இல்லை, ப்ரெக்னன்சி டைமில் டாக்டர் சொன்னது கூட நீங்கள் ஃபாலோ இல்லை சார், எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துட்டு தானே சார் சாமி கும்பிட்றேன். சயின்ஸையும் பக்தியும் குழப்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் சார் இங்கே பிரச்சனை.
நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது கொடுக்க வேண்டிய உணவை நீங்கள் சரியாக எடுத்துக்கல அப்படின்னா அந்த குழந்தையும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழல் இருக்குல்ல. அப்போ அதில் கொண்டாந்து நீங்கள் ஒரு நம்பிக்கையை வைக்கும்போது உடல் ரீதியான பாதிப்பு உங்களுக்கு மட்டும் இல்லாமல் பிறக்க போகிற குழந்தைகளுக்கும் ஒரு இடத்துல அது வரும் தானே? இல்லை சார், நான்வெஜ் சாப்பிட்றனால தான் அது பேலன்ஸ் ஆகும்னு இல்லைல்ல சார். வெஜ்ஜில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்ல சார். அந்த 2 days நான் எக் சாப்பிட்லன்னா அதுக்கேற்ற மாதிரி பாசி பயிரோ சுண்டலோ அந்த மாதிரி எடுத்து நான் பேலன்ஸ் பண்ணிடுவேன். ஆனால் அவரோட தாட் என்ன இருக்குன்னா, என்னதான் நீ வெஜ் சாப்பிட்டாலும் நான்வெஜ்ஜில் தான் அந்த ப்ரோட்டீன் இருக்குன்னு நான் சொல்லும் போது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல சார். என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல சார். அவங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதை அவங்க பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் அவங்களோட பிலீவ் என்ன இருக்குது? டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் உங்களை செக் பண்ணிட்டு தானே அவர் சொல்கிறார் இதை எடுத்துக்கங்கன்னு. அவங்க வந்து பக்தியாக இருக்கிறதுல எங்களுக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லை. இங்கே இருக்க எல்லாருமே எல்லாருமே இல்லை, சில பேர் சாமி கும்பிடுவாங்க. ஆனால் அவங்க எப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடுறாங்க. விரதம் அண்டு செவ்வாய் வெள்ளியானா இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் இப்போ செவ்வாய் வெள்ளி ஆண்களுக்கு ரொம்ப கொடுமையானதுன்னு நினைக்கிறேன் சார். மற்ற ஆமாம், வேர்ல்டில் வேற எங்கேயுமே இந்த கொடுமை இருக்காதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் செவ்வாய் வெள்ளிக்குன்னா முடிஞ்சு சோழி செவ்வாய் வருது அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக வேர்ல்ட்லேயே எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் எடுத்ததில்ல, எந்த டே வந்து ரொம்ப போரிங்கான ரொம்ப ஆகாத நாள் அப்படின்னா மண்டே. ஏன்னா எல்லோரும் சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்லேருந்து மண்டே போகிறதுங்கிறது வந்து ரொம்ப எல்லாரும் வெறுக்கக்கூடிய ஒரு நாள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கணவன்மார்கள் மத்தியில் அதையே மாற்றி செவ்வாய் வெள்ளி ஏண்டா வருதுங்கிற இடத்துக்கு அனைத்து மனைவிமார்களும் பக்திமான்களும் உருவாக்கி வச்சுருக்கீங்கிறாங்க. இவங்க பக்திமானா இருக்கிறதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய டார்ச்சர் என்ன? டெய்லியும் விரதம் இருப்பாங்க சார். 6 மணிக்கு பாட்டு போட்டுட்டு அவங்க வந்து தூங்கிடுவாங்க. நம்ம ஏந்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், சரி நீ போயிட்டு தண்ணி தொளிச்சு கோலம் போட்டு வாப்பா, நான் தான் விரதம் இருக்கேன்ல, சரி எனக்கு இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படின்னா, என்னம்மா இல்லைப்பா விரதம் இருக்கல்ல அதனால் கொஞ்சம் பெருக்கிட்டா நல்லாயிருக்கும். சரி உனக்கு என்ன பண்ணவா, உனக்கே நீ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு நீ ஆஃபீஸ் போயிடு. உங்களுக்கே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி? ஆமாம், எனக்கான பிரேக்ஃபாஸ்ட் நான் ரெடி பண்ணணும், அவங்களுக்கான குக்கிங்கும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போகணும். ஏன்னா அவங்க விரதம். ஆமாம் சார், இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸ் போகணும். சரி, அதில் நடுவில் வந்து எப்போனா ஒரு நாள் கோயில் போகலான்னு சொல்லிட்டு போனோம் சார். செருப்பு மிஸ் ஆகிடுச்சு சார். சாமி கும்பிட்டு வரத்துக்குள்ள பிராண்ட் நியூ செருப்பு அப்போ தான் வாங்கினேன். செருப்பு மிஸ் ஆகிடுச்சு. செருப்பு மிஸ் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொன்னேன். செருப்பு மிஸ் ஆனால் நல்லதுப்பா, அதுவும் கோயிலில் தொலைஞ்சுன்னா நல்லதான். அன்னைக்கு வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் வேறு சார். காலில் வந்து மோதிட்டு ரத்தம் வந்துடுச்சு சார் எனக்கு. அவங்க சொல்கிறாங்க கோயில் முடிச்சு டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகணும். ஆமாம் சார், வீட்டுக்கு போயிட்டு அந்த விபூதி எடுத்து வைக்கிறாங்க சார். அந்த ரத்தத்தை விபூதி சாமி பார்த்துப்பார். என்ன சாமி பார்த்துப்பார் எனக்கும் தெரியல சார். சார் அவங்க இவ்வளோ சொல்கிறாங்கல்ல சார், 2018 அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவர் ரத்த வரைய போயிட்டு இருக்காரு, அது ரத்தமா தக்காளி சட்னியான்னு தெரியாம வீடு வரைக்கும் கூட்டு போயிருக்கீங்களே? சார் ஆக்சிடென்ட் ஆகும்போது பிளட் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சு, வீட்டுக்கு வந்தோன்னே கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல. காரணம் வந்து சார் சாமி காப்பாற்றும் சார். அடிபட்டு பிரச்சனையாகி போனா கூட சாமி காப்பாற்றும். கண்டிப்பாக காப்பாற்றும் சார். உங்களை ஆண்டவன் தான் காப்பாற்றணும். இல்லை உங்களுக்கு இந்த பிலீஃப் எங்கேருந்து வந்துச்சு? அதாவது ரத்தம் வரும்போது கூட எனக்கு ஒரு இடத்துல என் கணவருக்கு சரியாயிடும். நான் வளர்ந்த விதம் அப்படி சார். என் ஃபேமிலி என் பாட்டி எல்லாருமே லைக் சாமி தான். யாருமே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண மாட்டீங்களா? அப்போ பண்ணுவோம் சார். நான் சின்னாடி தான் சார், அது ரொம்ப சொல்கிற லெவலுக்குலாம் இல்லை சார். அது தெரிஞ்சு நடக்கிறது இல்லை விபத்து. அந்த விபத்துக்கு முதலுதவி செய்வதை விட்டுட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, சரியா சின்ன அடியோ பெரிய அடியோ, சரி அந்த சின்ன அடி நம்ம கவனக்குறைவாக இருக்குது, அந்த பிளட் லாஸ் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் எய்டுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை செஞ்சுட்டு உங்கள் கடவுள் நம்பிக்கை நான் குறை சொல்லல, அது ஏன் அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கையை ஏன் அப்படி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன். நான் வளர்ந்த விதம் அப்படி சார். ஓகே, லைக் அம்மா எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க. சொல்லுங்கள், உங்கள் மனைவி பக்திமானா இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ டார்ச்சராக இருக்குது? 89 எனக்கு பையன் பிறந்தான். அந்த பையன் பிறந்தவொடனே எங்கள் அக்காவும் இவங்களும் சேர்ந்து குருவாயூரில் குழந்தைக்கு முடி இறக்கி காது குத்தரணும் வேண்டிட்டாங்க. குருவாயூரில் அந்த பழக்கமே கிடையாதான். போனால் பிள்ளையை தூக்கிட்டு முடி வெட்டுற கடைக்கு ஓடுறேன், முடி வெட்ட காது குத்துறதுக்கு பத்தர் கடையில் போய் ஜுவல்லரி கடையில் போய் காது குத்தி அழிச்சிட்டு வந்தோம். அதாவது வேண்டுறது வந்து நமக்கு என்ன முடியும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதே இல்லை. எங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கோவிலில் அபிஷேகம் போனால் 4 மணி நேரம் நிற்கணும், ஏஜ் ஆகிடுச்சு, பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்காங்க, நீ தானே எனக்கு சொத்து, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, சாமி கும்பிடு வந்துரு, வீட்டில் உட்காந்து நீ வேணா ஆத்மார்த்தமாக கும்பிட்டுக்கிட்டு. நான் ஏதாவது குறை வச்சேனான்னு கேளுங்க சார். நான் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி இவருக்கு கொடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் சார் நான் கோயிலுக்கு போவேன் சார். காயை நெருக்கி வச்சிருவேன், துணியை துவைச்சி வச்சிருவேன், இவங்க சமையல் பண்ணி வச்சிருவாங்க. இது பெரிய வேலையா? இந்த பக்தி டார்ச்சர் வந்து உங்களுக்கு இந்த கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் பிள்ளைங்களாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இப்போ எப்படி? இவங்க வேலையில இருந்ததுனால கொஞ்சம் குறைச்சலா இருந்தது. இப்போ ரிட்டையர் ஆன பிறகு என்னை வச்சு செய்யறாங்க. டெய்லி ஆச்சுன்னா பட்டையை போடுங்கிறாங்க.
எனக்கு எதுக்கு பட்டை அப்படின்னா நான் 3 பட்டை போடுறேன், நீ 1 பட்டையை போடு அப்படிம்பாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா வீட்டுக்குள்ள போனால் பெரிய போக மூட்டமாக இருக்கும். போகும்போது என் பையன்ட்ட கேட்பேன், யார் அதை சீட்டு குடிச்சதுமே. அதாவது அந்த அளவுக்கு ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு போக மூட்டத்தோட இருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா சேவிங் பண்ணக்கூடாது, முடி வெட்டக்கூடாமாங்க. நமக்கு கிடைக்கிற டைம் எந்த டைமோ வந்து அதை நம்ம முடிவெட்டு இருக்க போகிறோம். இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து சாமிக்கு வந்தது இல்லைம்பாங்க. அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்புசாமி பாட்டு போட்டிருக்கோம். போட்டோன்னே எதிர்த்து ஆட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. இதாண்டா லாக்கிடா, இன்னொரு பாட்டை போடுறா அப்படின்னா என் பையன் போடு போடு போடுமா. 1 பாட்டு 2 பாட்டு 3 பாட்டுன்னு சொல்லி நேற்று 3 பாட்டு போட விட்டு டான்ஸ் கச்சேரி மாதிரி இது நான் பார்க்குறது டான்ஸ் கச்சேரி மாதிரி பார்க்க ஆரம்பிப்பேன். சாமி வருது, அவங்க டான்ஸ் கச்சேரின்னு நினச்சிட்டாங்க சார். எனக்கு சாமி வரும் சார், அதனால அவங்க 1 பாட்டுக்கு நீ ஆட வேண்டாம், 3 பாட்டுக்கு சேர்ந்து ஆடு அப்படின்னு சொல்லிட்டு 3 பாட்டு போட்டு டான்ஸ் ஆட விட்டுட்டாரு சார். சாமி அவ்வளோ தூரத்துக்கு வரும் சார். தண்ணி கொடுப்பா. நான் கூட நீங்க விளையாட்டுக்கு தான் சொல்றீங்கன்னு நினைச்சேன். பாட்டு போட்டவனே இல்லை சார், கருப்புசாமி பாட்டுனா பயங்கரமா இருக்கும். இப்போ வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டு போட்டதுனால நேற்று தான் ஃபுல்லாகவே கால் கையெல்லாம் அமுக்கி விட்டுருக்கேன். சாமி வந்துட்டு போகிறோம், கால் கை பூரா அமுக்கிற போகிறோம், 1 நேரத்துக்கு நான் தான் அமுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு இது போட்டு விட்டீங்க, இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அமுக்கிற மாதிரி இருக்கும். கொட்டு உருளி அடிக்கிற அந்த சத்தத்தில் எனக்கு நல்லா சாமி வரும் சார். நல்லா பக்தியாக இருக்கனால பால் குடம் எடுக்கும்போது பால் ஃபுல்லாக என் மேலே தான் சார் இருக்கும். அவ்வளோ சாமி வரும் சார். சாமி வர்றதோட அப்படியே கண்ணீரும் சேர்ந்து வரும் சார். இப்போ நீங்கள் போட்டோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு கண்ணீர் தான் வந்தது, அதுக்கப்புறம் தான் சாமியே வரும். அவ்வளோ அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சுட்டு ஒரு மாதிரி அவ்வளோ பக்தியாக இருப்போம் சார். நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு வரும், எனக்கு வரும், எங்கள் மாமியாருக்கும் இல்லை. வரும். இந்த மாதிரி சாமி வர நேரத்தில் நீங்கள் சில பேர் இந்த அருள்வாக்கு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை அது சொல்லுவேன் சார். என்ன கண்டினியூஸாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுவேன். நான் இந்த கண்ட்ரோல் இன்னும் பண்ண முடியல சார், கையெல்லாம் அப்படியே உதறுது சார். எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு, இவங்க வேற பாட்டை போட்டாங்க. நான் எந்திரிச்சு ஆடி இருப்பேன் சார். இன்னும் சவுண்ட் அதிகமாக கேட்டுச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான், என்னால் இருக்கவே முடியாது சார். கடவுள் பக்தியா இருக்கிற உங்களை இவங்க என்னெல்லாம் வெறுப்பேத்துறாங்க. மார்கழி மாதம் பிறச்சுன்னா டெய்லி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோயிலுக்கு வந்து போயிட்டு வருவேன் சார். அப்போ வந்து அந்த கோயிலுக்கு கிளம்போது சாமி பாட்டு கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். வாத்தாயி 8 வச்சு வாத்தாயி அப்படின்னு நான் பாட்டு போட்டேன் அப்படின்னா இவர் வாடி 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 1000 வாட்ஸ் பல்பு போலன்னு அந்த மாதிரி பாட்டு போடுவார் சார். அதே மாதிரி நம்ம சரி இப்படி பண்ணாங்க, ஓம் நமச்சிவாயா அப்படின்னு அந்த மாதிரி கேட்டோம்னா இவர் சிவனும் சத்தியும் சேர்ந்தா மாசுடான்னு போட்டு டான்ஸ் வேற சார், பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு சார் அந்த மாதிரி பண்ணுறாங்க சார். வேற என்ன மாதிரி வெறுப்பேத்துறாங்க உங்க பக்தியை வச்சு? நல்லெண்ணெய் தீபம் தான் வீட்டில் ஏற்றணும்னு சொல்லுவேன். ஆனால் அவர் வந்து நீ அந்த நிலை தான் ஏற்றணுமா, தீபம் எண்ணெய் ஏற்றலாம்ல அப்படின்னு சொல்லுவார். அது அவர் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் சார். செக்கு நல்லெண்ணெய் தான் வேணுமா, அந்த விளக்கு தான் ஏற்றணுமா. கல்யாணம் ஆன புதுசில் ஒரு விளக்கு, ஒரு பேக்கெட் 3 ஒரு 20 ரூபா 30 ரூபா எண்ணெயோட முடிஞ்சது சார். இப்போ வந்து 10 விளக்கு 15 விளக்கு, கபோர்டுக்குள்ளே ஒரு 4, வெளியே 4, நிலவுக்கு பக்கத்தில் 2, நிலவுக்கு வெளியே ரைட்டில் 1 லெஃப்டில் 1 சார். அது முக்கோண ஷேப்பில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அது வச்சு அது விட்டு தானே சார், அதில் கறியிருச்சு சார், அந்த கறி பிடிச்சிருச்சு. பக்கத்துலேயே சுவிட்ச் பாக்ஸு. வேலைக்கு போன டைமில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயமும் இருக்குது சார். சார் கார்த்திகை தீபத்துக்கு தான் சார் ஏற்றுறேன், மற்ற நாள்லாம் ஏற்ற மாட்டாங்க சார். அவர் வீட்டவே கார்த்திகை தீபமாக ஏற்றி வச்சிருக்கணும்னு பயப்படுறாரு. அந்த இடத்துல இல்லை சார். ஒரு பக்கத்தில் 2-3 வீட்டில் மனம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துடக்கூடாது. அது என்ன, நம்ம பக்தியை விட ஜாஸ்தியாக இருக்குது மனம். தசாங்கம், வெட்டி வேறு, புதுசாக பார்த்து ஜாதிக்கா மாச்சக்கா என்னென்னமோ கேட்குறாங்க சார். வேலைக்கு போயிட்டு வரும்போது கூட ஒரு ஓரமாக நின்று கொஞ்சம் மன அழுத்தம் ஆகும். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சரி கேட்குறாங்களேன்னு சொல்லி வாங்கியும் கொடுத்துருவோம் மிச்சம் பிடிச்சி. இவங்க கோயிலில் போய் கும்பிட்டாதான் சாமி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்காங்க. அதே இதை நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள், அந்த பிரார்த்தனையை வீட்டில் பண்ணுங்கள். எப்பயாவது கோயில் போகிறது பிரச்சனை கிடையாது சார், எப்பயுமே கோயில் போகணுங்கிறது வந்துட்டு பிரச்சனை தான் சார். நாங்கள் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் லாஸ்ட் செமஸ்டர் முடிச்சு மறுநாளே கல்யாணம் எங்களுக்கு.
ஸோ நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா ஓகே நம்ம சாதிக்கணும், லவ் பண்ணிடுச்சுங்க, அதுக்கு எத்தனை நாள் நல்லா இருந்திருக்க போகுதுங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை நம்மகிட்ட தானே வருவாங்கன்னு எல்லாருமே அதே டாக் தான் சொன்னாங்க. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், நம்ம கண்டிப்பாக லைஃப்பில் அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் பேபியை நாங்களே பிளான் பண்ணி தள்ளி போட்டிருந்தோம். ஒரு 30,000 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்ட் டாடா ஏசி எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் அத்தையோட கோல்டு அடமான வச்சு 10,000 ரூபாய்க்கு பார்லர் எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. அப்போ பார்லர் ஓரளவுக்கு பேசிக்காக எங்கள் அத்தை பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க, தெரியும் எனக்கு. நார்மல் ஒரு கிளைண்ட்டு கூட உங்களுக்கு கல்யாணமாக எத்தனை நாள் ஆச்சு, ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி 3 இயர்ஸ் ஆச்சோ குழந்தை இல்லைங்களா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் தாங்க தள்ளி போட்டோம் அச்சீவ் பண்ணுங்கிறக்காகனா ஏமா தள்ளிலாம் போட்டால் ஒரு சாபம் மாதிரி சொல்லுவாங்க, தள்ளிலாம் போட்டால் குழந்தையெல்லாம் கிடைக்காதுப்பா நீ என்ன நினச்சிட்ட, கிடைக்காதுங்கிற வார்த்தை சொல்லும்போது என்னப்பா கிடைக்காதுன்னு ஓப்பனாக சொல்லிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் அவரை ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி டைவோர்ஸ் ரேஞ்சுக்குலாம் எங்களுக்குள்ள சண்டையே வரும். எங்கள் நம்ம ஒன்றில் குழந்தை டக்குன்னு பெற்றே ஆகணும், எல்லாரும் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிவும் நாங்கள் தைப்பூசத்துக்கு நடக்கிறோம். எனக்கு அடுத்த தைப்பூசம் நான் வர்றதுக்குள்ளே எனக்கு ஒன்று நான் கன்சீவ் ஆகிடணும் இல்லை குழந்தையே பிறந்துடணும்னு சொல்லிட்டு வேண்டி அழுதுட்டு நடக்கிறேன் சார். இது ரொம்ப மிராக்கிள். தைப்பூசத்துக்கு ஒரு நாள் முன்னாடி எனக்கு குழந்தையே பிறந்துட்டாங்க சார், அதுவும் ஆண் குழந்தை. இவங்களோட நம்பிக்கை அப்படின்னா என்னோட நம்பிக்கை, நான் கொஞ்சம் என் பாடியை ஹெல்த்தாக மெயின்டைன் பண்ணிக்கிறேன் சார். அந்த டயத்தில் கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்க ட்ரை பண்ணேன். ஸோ அந்த டயத்தில் கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால நான் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அந்த டயத்தில் தான் இவங்க சொல்கிற மிராக்கிள் நடந்துச்சு. ஸோ இதனால மட்டும்தான் நடந்துச்சுன்னு நான் ஏற்றுக்க மாட்டேன் சார். டாக்டர் எழுதி கொடுத்த டேட் 22, எங்களுக்கு குழந்தை கிடைச்சது 24, 25 வந்து இது தைப்பூசங்க சார். கரெக்டாக அந்த ஒரு நாளுக்கு முன்னாடி நான் வேண்டின மாதிரியே ஒரு நாள் முன்னாடி நான் வேண்டின அதே கூற்று நிறைவேறுங்கும் போது இது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஏற்றுப்பாங்க சார். ஓகே, யாரெல்லாம் இங்கே லவ் மேரேஜ்? இங்கே இவ்வளோ பேர் லவ் மேரேஜ் இருக்கீங்க. அந்த ரொமான்ஸ் லைஃப்ங்கிறது இந்த மேரேஜ் அப்புறம் எப்படி இருக்கு? ஒரு சினிமாக்கு போகணும்னு நினைச்சாலும் கட்டாது, அவுட்டிங் போகணும்னு நினைச்சாலும் கட்டாது. என் வீட்டில் ஒரு படம் போட்டு பார்க்கும்போது கூட வாமாங்கும் போது நிறையா சீன் நமக்கு கட் பண்ணிவிடும். அப்போ இந்த சீன் கட்டாகும் போது நம்மளோட ரொமான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா 70 வயசாச்சா 80 வயசாச்சா 6லேருந்து 60 வருங்கிறாங்க, இது 80 கூட போகும். அப்போ அந்த ரொமான்சஸ் வந்து நிறையா இதாகுது. உங்களுடைய ரொமான்ஸ் லைஃப் எப்படி இருக்கு சொல்லுங்க. கேண்டில் லைட் டின்னர் போகிறோம், என்ன ஆர்டர் பண்ணுவோம்? அழகா ஒரு தந்தூரி சிக்கன் இல்லை ஒரு கிரில் சிக்கன், ஒரு சிக்கன் 65 கபாப் அப்படி பண்ணுவோமா? அங்கே போயிட்டு தயிர் வடை, பானிபூரி, மசாலா வடான்னு ஆர்டர் பண்ணா அது எப்படி சார் இருக்கு? அது ஒண்ணுமே இல்ல, அதுல ரொமான்ஸ் இல்ல. ரொமான்ஸ் இல்ல. ஏன்னா அந்த அந்த என்ன சொல்றது, ஒரு அழகான ஒரு மெழுகுவத்தி நடுவில் பற்ற வச்சு ஒரு அசைவத்தை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கண்ணும் பார்த்து பேசிக்கிட்டு அப்படி இருந்தா அந்த உணவோட ருசியும் இருக்கும். அந்த 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 உணவை வந்து ஃபீல் பண்ணும்போதே ஒரு கண்ணும் நோக்கியா சிக்கனை நெய்யும் பாத்தியா அப்படின்னு உங்களுக்கு வேணும். அந்த மாதிரி இருக்கும். கண்ணும் நோக்கியா தயிர் வடையா பாத்தியா, ஃபீல் வரல. இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து காலேஜில் தான், அந்த பொண்ணு தொட்டா ஷாக் அடிக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஷாக் அப்போ அடிச்சது. பட் இப்போ அந்த சாரியில் உட்காந்துருக்காங்க, எனக்கு சாரி சுத்தமாக பிடிக்காது. மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் பேண்ட் டிஷர்ட் அது மாதிரி போட்டாலே போகுது. ஸோ அது பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்த்து தான் லவ் பண்ணேன். பட் இப்போ இந்த ரொமான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இம்ப்ரெஸ் ஆகலை. அந்த ட்ரெஸ் அட்டையர் தான் உங்களை ஈர்த்தது. ஆமா, இந்த ஹேர் அப்படி கட்டுறது, இந்த முடி அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஃப்ரீ ஹேர் விடுறாங்களா, மாடர்ன் ட்ரெஸ் போடுறாங்களா. இப்போ நான் பைக் ஓட்டும் போது நான் பைக் ஓட்டுறேன் அப்படின்ட்டு ஏறி வந்து உட்காருவாங்க, என்ஃபீல்டு ஓட்டுவாங்க. பட் இப்போ அவங்களால பைக் ஓட்ட முடியுமா? நான் ஆஸ் யூஸ்வலாக பொண்ணு சைடில் உட்கார மாதிரி உட்காந்து ஓட்டுவாங்க, பின்னாடி உட்காருவாங்க. சார் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் கரெக்ட் தான், பட் எல்லா டைமும் அப்படியே இருக்க முடியாதுல்ல. காலேஜ் லைஃப்பில் எங்களுக்கு வேறு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்லை, அது எங்கள் 2 பேர் சம்மந்தப்பட்டது. ஸோ நாங்கள் எப்படி வேணால் இருக்கலாம். பட் இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ வயசாச்சுடா தங்கச்சி? 26. நீ என்னடா நீ ஏதோ 76 வயசுக்கு பாட்டி மாதிரியே பேசுற. எனக்கு இல்லை ஆக்சுவலாக வாழ்க்கை இப்போதான் 26 வயசுல ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இல்லை அது கரெக்டு தான். பட் நான் மாடர்ன் ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொல்லலை. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா எல்லா இடத்துலையும் மாடர்னாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுதான் நான் இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு டெம்பிள் போனால் அங்கே போய் மாடர்னாக போக முடியாது. ஸோ நான் எல்லா இடத்துலையும் சாரீ கட்டுறது இல்லை. என்னென்ன பிளேஸ்க்கு எப்படி போகணுமோ, இதே நான் ஆஃபீஸ் போகிறேன் ரெகுலராக. ஆஃபீஸ் போகும்போது நான் ஒரு நாள் கூட சாரியில் போனதே இல்லை. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ட்ரெடிஷ்னல் அட்டையர் போட்டு வச்சாங்க, அப்போ தான் நான் சாரியில் போகிறேன். பட் இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா எல்லா இடத்துலையும் மாடர்னாக இருக்கணும்னு அது பாசிபிள் இல்லை. ஜஸ்ட் நான் வெளியே அதிகமாக சுற்றுவோம் சார். நானும் அவளை சேர்ந்து பயங்கரமாக சுற்றுவோம். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா அம்மா இருக்காங்க, ஸோ வேணாம் நான் ட்ரெடிஷ்னலாக தான் வருவேன் அப்படின்ட்டு சாரி தூக்கி மாட்டிப்பான். அப்போ எனக்கு அந்த வெளியே போகிற அந்த ஃபீலிங்கே போயிடும். இது அவங்க பிரச்சனை மட்டும் இல்லை, உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் உட்காந்து பேச இல்லை சார். எங்கள் அம்மா பார்த்து பயப்படுறாங்க. எங்கள் அம்மா ரொம்ப சில் டைப்பு. ஆமாம், அவங்க பயந்து சொல்கிறதே அம்மா அம்மான்னு தான் ஒன்று சொல்கிறாங்க. அப்போ அதில் பிரச்சனை இருக்கா? நீங்கள் தான் நீங்கள் சில்லுங்கிறீங்க, அவங்க சில்லாக இருந்தால் அவங்களும் அதை ரெடி பண்ணி வந்திருப்பாங்களே. சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி ரொமான்டிக் லைஃப்பில் வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் டிஸ்டர்ப் ஆனது கிடையாது இப்போ வரைக்கும். ஒரு சில நேரங்களில் நம்மளை அறியாமல் ஒரு சில நேரங்கள் நம்மளோட மனநிலை வந்துட்டு மாறும். அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்க இல்லை நான் விரதம் இருக்கேன், இல்லை நான் கோயிலுக்கு போகணும், சுத்தமாக இருக்கணும். ஸோ நான் வந்துட்டு எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம சிரித்து பேசுகிறோம், நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இதுதான். ஆனால் இதை வந்துட்டு பக்தியோடு வந்துட்டு கம்பேர் பண்ணுறது ரொம்ப தவறுன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுது சார்.
வெளில போகிறது அது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நாங்களும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் குறிப்பிட்ட நாள், இப்போ முக்கியமான நாள் அப்படிங்கும்போது நாங்கள் மௌன விரதமாக இருக்கிறது, மார்னிங்லேருந்து சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது அதுக்காகவே நாங்கள் அந்த கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் நம்பிக்கைங்கிறது அப்போ ரொம்ப இன்டெப்த்தாக நாங்கள் இருப்போம். ஸோ அப்போ வந்து அவங்க அதை கேட்குறதுங்கிறது வந்து எங்கள் நம்பிக்கைக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. ஷெட்யூல் போடுங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக எல்லாருமே அதே தான் சொல்கிறாங்க. கோயிலுக்கு போகணும், சுத்தமாக இருக்கணும், வீடு கழுவணும், துடைக்கணும், இது மட்டும்தான் அவங்களோட குறிக்கோளாக இருக்குது. எங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும் அப்படிங்கிறது இல்லை சார். செவ்வாய் வெள்ளி கேட்குறாங்க சாமி கும்பிடணும், விரதம் இருக்கணும்னு சொல்கிறாங்க ரைட்டு. மற்ற நாட்களில் அவங்களோட சேர்ந்து வெளியில் போகணும், என்ஜாய் பண்ணணும், ஏன் அவங்க வாயிலேருந்து வரமாட்டாங்குது? அப்போ எல்லா நாளுமே அவங்க எதிர்பார்ப்புலேயே இருக்கணுமா ஆம்பளைங்க? சின்ன வயசுல ஏமாந்துட்டு இன்ன வரைக்கும் ரொமான்ஸ் கிடைக்காம இதான் சார் உண்மை. 30 வருஷமா உழைப்பிலே வந்துட்டோம். 30 வருஷமா உழைக்கணும், முன்னேறணுங்க மட்டுமே போயிட்டோம். இப்பதான் சார் அந்த எண்ணங்களே வருது. ஏன்னா எல்லாமே முடிச்சிட்டான், பையனை கல்யாணம் பண்ணி பேரப்பிள்ளைய பார்த்துட்டான். இனிமேல் ஜாலியா வெளியில போகும், சுத்தினா கோயிலுக்கு தான் போகணும். ஏன் வேற பக்கம் நம்ம போகக்கூடாது? ஜாலியா இருக்கும். உலகத்துல பாக்குறதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு சார். 30 வருஷமா உழைச்சோம், குடும்பத்துக்காக நம்ம ஃபர்ஸ்டா கஷ்டப்பட்டோம். இப்ப நம்மளுக்காக ஒரு 4 நாள் 2 நாள் நீங்க விரதம் இருங்க, எங்கேயோ சாமி கும்பிடுங்க. 4 நாளைக்கு நம்ம வெளியில போனா அதை ஒத்துக்க முடியாது. அவங்க டிரைவரு, நான் ஆஃபீஸ் போகணும். கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது போகலான்னா அவங்களுக்கு வேலை வந்துடுது. எனக்கு அன்னைக்கு முக்கியமாக வெளியே வர லீவ் போட முடியாத சுச்சுவேஷன் வந்துடுது. அப்போ வயசுல நீங்க கடவுளுக்கு நீங்க காரணமே சொல்றது இல்ல. இல்ல அவங்க ஷெட்யூல்ல அவர் எப்படியாவது வந்துடுறாரு. கடவுளுக்கு உங்க டேட்டை கரெக்டா கொடுத்துறீங்க. அது 1000 பிரச்சனை வந்தாலும் கணவனுக்கு நீங்க டேட் கொடுக்கறது இல்லைங்கிறது தான் பிரச்சனை. இப்போ வெளில ட்ராவலிங் போகிறோம்னு வச்சுங்களேன் சார், எப்படி சொல்ல மனசை விட்டு பேசணும்னு சொல்லிட்டு அப்போ தான் சார் நினைப்போம். டெம்பிள் எதனா பார்த்துட்டாங்கன்னா போதும் சார், அங்கே நிறுத்தாம்ப்பா. அங்கே போயிட்டு சரி சாமி கும்பிட்டாங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க சார். 1/2 மணி நேரம் தியானத்தில் போயிடுவாங்க. எதுக்கு வெக்கேஷன் போகணும், எதுக்கு போகணும்னு சொல்லிட்டே தெரியாது சார். அது டெம்பிள் பிளானாக முடிஞ்சிடும் சார். அதான் கேட்டேன், ரொமான்ஸ் லைஃப் பேலன்ஸ்டா இருக்கா இல்லையாங்கிறதான் கேள்வி. இவங்க ஸ்பிரிச்சுவலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அது என்ன மாதிரியான ஒரு மனநிலைக்கு தள்ளி இருக்குங்கிறதான் கேள்வி. 1 மந்த் ஆச்சு சார் ஹக் பண்ணி. அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அக்கா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, அதனால வந்து ஹக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சார். அக்கா பிரெக்னெண்டா இருக்காரெல்லாம் ஹக் பண்ணக்கூடாது? ஹக் பண்ணக்கூடாது. 5 மாசம் ஆச்சு. அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரை நான் ஹக் பண்ணும் போது அவளுக்கு ஒரு ஃபீல் வரும்ல சார். சார் ஏய் பாவண்டா நீ. இல்ல சார், இவரை ஹக் பண்ணும் போது அவளுக்கு ஒரு ஃபீல் வரும்ல சார். ஏமா அவங்க முன்னாடி போய் அவரை ஹக் பண்ற? கேட்டா வந்து என்ன சொல்றாங்க, அவ ஃபுல்லாவே அவ வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க சார். அவளை ஃபுல்லாவே நான் தான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். இவர் கூட இப்போ அவ்வளோக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி நான் வந்து லவ் பண்ணும் போதுங்க சார், ரொமான்ஸாக போய் பேசும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, அவங்க அப்பா அம்மா இருக்கும் போது நீ அந்தாண்ட போ அப்படின்றவாரு. அதுவே எங்கள் அப்பா அம்மா இருக்கும் போது மட்டும் பேசுவார். அது எப்படிங்க சார்? நீங்க அக்கா முன்னாடி எப்படி நடந்துக்கிறீங்க, அவர் எப்படி நடந்துக்கிறாரு அப்படிதான் சார். இல்லைங்க சார், குழந்தை வந்து வயிற்றுல இருக்கு, அந்த டைம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்றாங்க சார். இப்போ கூட ஒரு ஹக் பண்ணாக்குறாங்க, நல்லா இருக்கும் சார். சார் அதெல்லாம் வேணாம். இன்னைக்கு எது வெள்ளிக்கிழமையா இல்லை சனிக்கிழமை? வெள்ளி செவ்வாய் இல்லைல்ல. போங்க அவருக்கு ஒரு ஹக் கொடுங்க. இல்லை என்ன இருக்கு? ரெண்டு நாட்டு பிரதமர்கள் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் விளாடிமின் புதிரும், இந்த பக்கம் வந்து ட்ரம்ப்பும் அப்படியே இருவரும் அப்படியே ஒரு கோல்டு வாராரு. இது ஏமா இந்த ஹக்ல ஏதாவது ஹக் இருக்கா என்ன? போதும் போதும், ஒழுங்கு மரியாதை ஹக் கொடுங்க. ஒரு ஹக்கு போய் ஹக்ல ஒரு காதல் வேணாமா? கல்யாணம் உனக்கு 3 மாசம் தான் ஆகுது, 30 வருஷம் ஆன மாதிரி ஃபீல் பண்றீங்க. கொஞ்ச நேரம் என் வேலையே பார்த்துட்டீங்க. இப்போ ரொமான்ஸ் லைஃப் வந்து எவ்வளவு காஞ்சு போயிருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. சார் நான் பிஎட் படிக்கிறேன் சார். டெய்லியும் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவேன் சார். சாட்டர்டே சண்டே அப்பையும் ரெக்கார்டு எழுதணும் சார். அப்போ வந்து இந்த அரைப்பரிச்சை லீவு 10 நாள் லீவு சார். மணாலி போகணும்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம் சார். மாலை போட போகிறேன். எனக்கு எப்படி சார் இருக்கும் சார்? கையில் காசு இல்லைன்னு சொல்ல முடியலைங்க சார். பேக்கேஜ் நிறையா சொல்கிறாங்க சார். அதனால இந்த மாலையை போட்டு பாவத்தை கழிப்போம்னு நினச்சேன். அதனால இப்படி சொல்லிட்டு இருக்காங்க சார். 30K வரைக்கும் சொல்லிட்டாங்க. சரி இந்த விட நம்ம ஜூன் ஜூலையில் போய்க்குவோம் அப்படின்னு சொன்னால் சண்டை வந்துடும் சார். அதனால வாப்பா மாலை போட்டுருவோம். ஒரு பிள்ளை கிட்ட ரொமான்ஸ் வரலைங்கிறீங்க, ரொமான்ஸ் வந்தா பேக்கேஜுக்கு பணம் இல்லைங்கிறீங்க.
சார் காதலியே மறைஞ்சு போயிட்டாங்க சார். காதல் பண்ண பொண்ணு வந்து மனைவி ஆயிட்டாங்க. இப்ப மனைவி இருக்காங்க, ஆனா நான் விரும்பின பொண்ணு, நேசிச்ச பொண்ணு வந்து இப்ப என் கண்ணுக்கு தெரியல. ஃப்ரீ டைம்ல அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலான்னு போகும்போது அவங்க ஏதோ சாமியாரா இருக்காங்க. என் கண்ணுக்கு பார்க்கும்போதுலாம் அவ்வையாராவோ இல்ல அம்மா ஏதோ ஒரு மாதிரி தெரியுறாங்கன்னு வைங்களேன். நம்ம ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்போம், சரி ஓகே இன்னைக்கு போகலாம், இன்னைக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு பாட்டு போட்டு ஏதோ ஒரு ரொமான்ஸ் பண்ணலான்னு போனா அப்ப வந்து இல்லைங்க இன்னைக்கு வேணாம் அப்படிமா. அதெல்லாம் வந்து ரொம்ப இதா இருக்கு சார். லவ்வே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல லவ்வை. இந்த மாதிரி மாறினதுக்கு காரணமே அவருக்காக தான் சார். நிஜமாவே எதனால அவருக்கு வந்து டிஸ்கில் ப்ராப்ளம் இருந்துச்சுங்க சார். நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, 50% தான் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம கஷ்டம் வந்து நம்ம எங்கே சொல்ல முடியும்? அவர் வழியில் நிற்க முடியல, உட்கார முடியல, சாப்பிட கூட முடியாதுங்க சார். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவர் முன்னாடி நம்ம அழுவும் முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? கடவுள் தான் நமக்கு. அப்பா அம்மாட்டையும் சொல்ல முடியாது, அத்தைகிட்டையும் சொல்ல முடியாது. இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம பார்த்துக்குறோம், பக்கத்தில் நமக்கு தெரியும். அப்போ கடவுள்கிட்டையாவது நம்ம வழிகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நோக்கி அப்போ இதானது இருந்துங்க சார். அப்பையிலேருந்து நம்ம வந்துட்டு அதை நோக்கி போகும்போது நமக்கு ஒரு மனநிலை நல்லா இருக்கும். அவங்க முன்னாடி நம்ம தைரியமா இருக்கணும். அப்பதான் அவர் உடம்பு சரியில்லாம இருக்க தருணம் தான் கடவுளை நோக்கி உங்களை நெருக்கமான விஷயம். ஆமாங்க சார். நீங்க விரதம் இருந்து ஒரு இடத்துல உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் எதற்காக? அவருக்காக தான். கடவுள் ஒரு பருக்கை வந்து எனக்காக எடுத்து சாப்பிடுவார், அதற்கப்புறம் தான் நாம எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஒரு டிசிஷனா நீங்க எல்லாம் எடுத்தீங்கன்னா யாராவது சாப்பிட முடியுமா? முடியாதுங்க சார். ஆனா அந்த நேரத்துல என்ன நினைச்சுக்கிறீங்க? கடவுளை அங்க ஒரு அரை மணி நேரம் படிச்சோம், நல்ல நேரத்துல படிச்சிட்டோம், ப்ரே பண்ணிட்டோம், அவங்க வந்து எடுத்துட்டு போய் சாப்பிட்டுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தானே நீங்க நகர்ந்து போறோம். அது ஏன் உங்களுக்கு இல்லை இயல்பு வாழ்க்கையில? அப்போ பக்தி என்ன பண்ணணும்? அன்பை வளர்க்கணும். நல்ல அன்பை வளர்க்காம ஒரு இடத்துல பக்தியை மட்டும் வளர்த்துட்டு போனா என்ன ஆகும்? அதை நீங்க தொலைச்சிடாதீங்கன்னு சொல்றேன். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, கடவுளை நோக்கி நெருக்கமான தருணம் எது, அவங்கள கடவுளை நோக்கி நகர்த்திய விஷயம் எது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு, ஒரு காரணம், ஒரு சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், கடவுள் மேல அன்பு, உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் சொன்னாங்கல்ல. இப்போ எனக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்களாகிய நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், அதனால ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருப்போம், அதனால ஒன்றை சாதிச்சிருப்போம் இல்லையா? ஆனால் அதற்கு கிரெடிட்டை கடவுளுக்கு கொடுத்துருவாங்க, உங்களுக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக. நம்ம செஞ்ச வேலைக்கெல்லாம் கடவுளுக்கு கிரெடிட் கொடுத்துட்றாங்களே அப்படின்னு ஆதங்கம் யாருக்கு இருக்குது? இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து மகர ராசிக்கு 7.5 சனி நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு ஜோசியக்காரங்களை போய் பார்த்துட்டு வந்துட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நவகிரக மோதிரம் என் ஒய்ஃப் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ என்னுடைய உழைப்புக்குன்னு என்ன இருக்குது? நான் வந்து வீடியோகிராஃபராக இருக்கேன், ஸ்டுடியோ வச்சுருக்கேன், நான் வீடியோகிராஃபராக இருக்கேன். ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் வரைக்கும் ஒரு ஈவெண்ட்டுக்கு போனோம்னா நம்ம வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது, உழைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த உழைப்புனால நம்மளை முன்னேறோம் அப்படின்னாக்கா அவங்களோட பக்தியால் தான் நம்ம முன்னேறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தரப்பில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ஆக்டர் ஆகணும், சிங்கர் ஆகணும்னு சொல்லி ஒரு 15 வருஷமாக நிறைய ஆடிஷன்னு எல்லா பக்கம் அலைஞ்சு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார். இப்போ ஒரு 4 படம், இந்த குடும்பசன், பேபி அண்ட் பேபி, 2K லவ் ஸ்டோரி, அது ஒரு 2-3 சீன்ஸ் கிடைக்கிற மாதிரி கேரக்டர், சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் சார். யூடியூப் சேனல்லையும் நிறையா வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது எனக்கு கிடைச்சது. இத்தனை வருஷமாக கிடைக்காதது, இது பண்ணதுக்கப்புறம் நான் வேண்டுதல் வச்சனால தான். நீங்கள் இதுக்கெல்லாம் குறை சொன்னீங்கல்ல, சாம்பிராணி போடாத, ஊதுபத்தி இவ்வளோ காட்டாத, இப்போ தான் நான் 100 ரூபா பாக்கெட் வாங்கி கொடுத்தேன், 2 வாரத்தில் காலி பண்ணிட்டியே, இதெல்லாம் சொன்னீங்களா, இதெல்லாமே இதனால தான் வந்துச்சு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி என்னோட உழைப்பு அது. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க போராடின வாழ்க்கைக்கு பலன் கிடைக்கல. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு அவர் கிடைச்சிருக்குது. இந்த படத்துலயும் படம் போல நடிச்சப்ப அவர் ரிலீஸே ஆகலை. ஒரு படம் நடிச்சிருந்தாரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த படம் ரிலீஸ் கூட ஆகலை. இப்போ வந்து சும்மா ஒரு சாதாரண சீன் தான் சார், குடும்பஸ்தன் படத்தை. அந்த சீன் வந்து பிரபலமாக பேசப்படுது இப்போ வரைக்கும். அவங்க குடும்பஸ்தன் படம் நல்லா பண்ணிருக்கீங்கன்னு இப்போ வரைக்கும் அவங்கள பேசுகிறாங்க. அதனால நான் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு கிடைக்குதுன்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது ஒத்துக்க முடியல சார். என்னுடைய கிரெடிட்ஸை கடவுளுக்கு கொடுத்துறாங்கன்னு சொல்ற விஷயம் வேற என்ன? சொல்லுங்க. மேல ப்ரமோஷன் கொடுக்குறாங்க, ஆனா அவங்க சொல்லுவாங்க நான் சாமிக்குள்ள வேண்டதுனால தான் கிடைச்சதுன்னா, அப்போ உங்க ப்ரமோஷன் சாமிக்கிட்ட வேண்டதுனால கிடைச்சதுங்கிறாங்க. என்னோட எஃபர்ட் அப்போ இது ஆயிடுது இல்லை, நெகட்டிவ் ஆயிடுது இல்லை. அப்போ என்ன வேலை பார்க்குறீங்க சார்? நான் வந்து ஸ்டெனோகிராஃபராக இருந்தேன், அதுக்கப்புறம் கெசட்டட் பிஏவாக இருந்தேன் IAS ஆஃபீஸருக்கு. பட் ப்ரமோஷன் வந்து என்னோட எஃபர்ட் சீனியாரிட்டியில் கிடைக்குது. பட் இவங்க சொல்லுவாங்க நான் சாமியை வேண்டதுனால தான் கிடைச்சது. நான் அது எப்படி நான் ஒத்துக்க முடியும் சார்? சார் நான் என் குடும்பத்தில் 5 பேர் சார். நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர் ஒய்ஃபுமே இறை நம்பிக்கை உண்டு, எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க. ஆனால் 4 பேர் எங்கள் குடும்பத்தில் இன்னமும் அதே கேட்டகரியில் தான் இருக்காங்க. என்னுடைய உழைப்பு நான் 1 by 1 நீ அவங்க சொல்கிற மாதிரி நான் என்னுடைய உழைப்பு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நான் போய் இன்றைக்கி என் குடும்பத்தையே நான் காப்பாற்றுற நிலையில் இருக்கேன். ஏன் சார் அவங்க 4 பேர் கும்பிட்டா அவங்க ஏன் வளர முடியல? நான் என்னுடைய உழைப்புனால நான் அன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்கேன். அவங்க சொல்கிறாங்க இல்லை நான் இறை நம்பிக்கை வச்சதுனால தான் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கேன்னு. ஏன் இப்போ எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் வளர்ச்சி அடையலை, நான் மட்டும் ஏன் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன்?
நான் சேல்ஸில் இருக்கேன் சார். நானும் காலைல 5-5:30 எழுந்திரிச்சு வெளில போகணும். நைட்டு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணி ஆகும். இதே அவுட் ஸ்டேஷனாக இருந்தால் என் மனைவிக்கு சொல்கிறது ஒரே வார்த்தை 10:30 மணிக்கு மேலே தான் காலே பண்ணணும். ஏன்னா இருக்க ஆஃபீஸ் ப்ரெஷர்லாம் உங்ககிட்ட இறக்கிடக்கூடாது. அதில் வந்து எனக்கு அதுக்கு மேலே கூப்பிடணும். ஆனால் ப்ரொமோஷன் வரும்போது, இன்க்ரிமெண்ட் வரும்போது, அடுத்த லெவல் கன்ஃபர்மேஷன் ஏதோ ஒன்று வரும்போது, ஏன் கார் வாங்கினா கூட எல்லாமே நான் கும்புறதுனால மட்டும்தான் அப்படிங்கும்போது கொஞ்சம் வலிக்கும், ரொம்ப வலிக்கும், கொஞ்சம் ரொம்பவே வலிக்கும். ஆனால் அதை வந்து உள்வாங்க முடியாது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நம்ம போகிறோம். ஆனால் உழைப்பு என்னமோ நம்மளோட உழைப்பு. எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலடி அப்படின்னு சொல்லுவாங்க சார். நாங்கள் கடவுளே என் புருஷனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு கொஞ்சம் நல்லது தானே அப்படின்னு நினச்சி, கடவுளே எனக்கு இந்த எங்கள் வீட்டுக்காருக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், அவங்களோட இதெல்லாம் எல்லாமே எனக்கு பூர்த்தி செய்யி, உனக்கு நான் இந்த இது பண்ணுறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்க போய் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களுக்கு அந்த மைண்டை கொடுக்குறாரு. கிடைச்சு சார், கம்பெனியில் போய் இன்னொரு கம்பெனிக்கு போயிருக்கேன், கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு போடுற ஒரு 101 தேங்காய் போடுறாங்க. அப்பாவி ஒரு தேங்காய் 50 ரூபாய்க்கு விற்குது, நீ ஒரு 101 போட சொல்றியா? பரவாயில்ல சார், இதனால செலவழிக்கிறனால தப்பே இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு. அதனால கடவுளுக்கு செய்யறதுல இவங்க குறை சொன்னாங்கன்னா நான் அதை ஏத்துக்கவே முடியாது சார். உண்மையில நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, கார்பரேட்டை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா வேணுங்கிற அளவுக்கு புரிஞ்சிருவாங்க, ரத்தத்தை குடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட உழைப்பு, நம்மளோட திறமை, மற்றதெல்லாம் வந்து எங்க போகுது? நாங்க சின்ன சின்ன விஷயம் செய்யறது அவங்களுக்கு பெருசாதான் சார் அது முடியும். நான் வந்துட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அசஸராக இருக்கிறேன். லீவு நாட்களில் மக்களுக்கு ஜாதகம் பார்க்குறேன். இன்றைக்கி எனக்கு வயசு 57 வயசு ஆகுதுங்க ஐயா. இதில் என்னென்னா எனக்காக அவங்க ரொம்ப வேண்டுறாங்க. ஆனால் நான் இந்த கடவுளை நம்பி மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறேன். அதனால் ஒரு முறை இந்த ஏடி ஏஇலாம் வந்து எங்கள் செக்கிங் வரும்போது அம்மனம்பாக்கங்கிற ஒரு ஏரியா வந்தவாசியில் கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போ அங்கே உள்ள மக்கள்லாம் எங்கள் சாமியாண்டன் வந்து காலில் கையில் விழுந்தாங்க, இதெல்லாம் பார்த்தாங்க, எங்கள் ஏடி பார்த்தாங்க. இன்றைக்கி 57 வயசு ஆகிப்போச்சு, எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ப்ரொமோஷனே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் அசஸராக தான் இருக்கிறேன். அப்படி இந்த பக்தியில் ஆண்டவனை எங்கெங்கெல்லாம் வர வைக்கணுமோ அவ்வளவும் வர வைக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டம்மா பாருங்கள், நைட்டும் பார்க்க மாட்டாங்க, பகலும் பார்க்க மாட்டாங்க, அவ்வளோதான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கிறேனே, அப்போ அதுக்கு காரணம் கடவுள் அளந்து தான் சார் போடுவார். எது யாராருக்கு என்னென்ன செய்யணும்னு அளந்து தான் சார் போடுவார். எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு ஒரு திறமையை ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துருக்குறான். நமக்கு வேண்டது கிடைக்கலன்னா கடவுள் அளந்து கொடுப்பாருன்னு அடுத்து உங்களுக்கு சொல்லிடுது. நமக்கு நடக்கலைன்னா ஒரு இடத்துல பக்தியா நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணல, அதனால நடக்கலன்னு சொல்றது. கையெடுத்து கும்புற சாமின்றாங்க. கையெடுத்து கும்புற சாமிக்கு 10 ரூபா தட்டில் போட்டாதான் தட்டில் திண்ணி நம்ம நெத்திக்கு வருது. அப்படியெல்லாம் இல்லையே. இல்லைங்கக்கா, எல்லா இடத்துல உண்மை. யார்ட்ட காசு போட்டாதான் சாமி எடுத்து நெத்தியில் வச்சுடுவாரு, இல்லாட்டி நீயா எடுத்துக்கணும்னு சொல்லுவாரு. நமக்கு கடவுள் கொடுத்தா போதும் தம்பி. நம்ம பூசாரி கொடுத்தா நம்ம வாங்கணும்னு அவசியமே கிடையாது. கொடுத்தாதான் பூசாரி மேல பாப்பாரு நம்மள. சரிங்களா? ஒரு சாமி பார்க்கணும், நம்ம 100 அச்சனை கொடுத்தா சாமி பார்க்க வர்றாங்க. ப்ராப்பரா அவங்க விரதம் இருந்து அவங்க எப்படி கரெக்ட்டா வேற. இப்போ நான் பேசுறேன்னா நீங்க வேற பேசுறீங்க. இப்போ நம்ம சொல்றது, இப்போ நான் ஒரு பைக் எடுக்கிறேன், எனக்கு ஒரு பிள்ளை வந்திருக்கு, என் பிள்ளைக்கு ஒரு பிறந்த நாள் சாமி கும்பிட போறேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு எலுமிச்சம் பழக்கம் கொடுக்குறாங்களோ 10 ரூபா கொடுத்தா தான் கையில் எலுமிச்சம் வந்துருவாங்க. சரி, இப்போ அந்த காலத்தை நம்ம ஆழ்ந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல நம்ம யோசிக்கிறது என்ன இருக்கணும் தெரியுமா? மனசுக்குள்ள இருந்தா போதும், பக்தியை போட்டு மிழுங்காதீங்கன்னு தான் நம்ம சொல்லி வர்றது. இப்போ பூசாரி எதுக்கு இருக்காங்கன்னா காசு கொடுத்து அவர் விபூதி கொடுக்கணும்னு கிடையாது, நம்ம விருப்பப்பட்டு போட்டாதான். அதான் 10 ரூபா கொடுத்தா விபூதி, 20 ரூபா கொடுத்தா ஒரு எலுமிச்சம்பளம், பூ, 50 ரூபா போட்டால் தேங்காயோட சேர்த்து கொடுக்குறாங்க இல்லையா? நிகழ்ச்சியோட நம்ம இறுதிக்கு வந்தாச்சு. இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து சாமி இருக்கா இல்லையாங்கிற விவாதம் இல்லை. நான் அதுக்கெல்லாம் விளக்க சொல்ல போகிறதில்ல, அது அவர்களுடைய நம்பிக்கை. அதற்குள்ள நானோ வாத்தமலவா நிகழ்ச்சியோ வரல. இதை முதல்ல டிஸ்க்ளைமராக இல்லை ஸ்டேட்மெண்ட்டாக நான் இங்கே டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ நாம் ஒரு இடத்துல சொல்லும்போது பக்தி அப்படின்னு வரும்போது அதீத பக்தியாக மனைவி மாறினதுனால குடும்பத்தில் என்னென்ன உறவு சிக்கல்கள் இருக்குது, கணவர்களிடையே என்ன எதிர்பார்ப்பு இருக்குங்கிறத விவாதிக்க ஆசைப்பட்டோம். ஒரு இடத்துல கணவர்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர்களோட பக்தியே உங்கள் அன்பு தான். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களான்னு ஒரு கேள்வியை ஹைப்போதெட்டிக்கலாக எல்லாரும் கேள்வி கேட்டால் உங்களுக்கு என்ன பதில் இருக்கும்? நீங்களே உங்கள் மனசாட்சிக்குள்ளே கேட்டுக்கோங்க. உங்கள் வழிபாட்டு முறைகள் என்னவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் கூட வாழக்கூடிய மனிதர்களின் உறவுகளை நீங்கள் மதித்து ஒரு இடத்துல நடப்பது என்பது தான் முதல்ல நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற மரியாதை. அப்படி பக்தியும் காதலும் இணைந்திருப்பது தான் அது உண்மையான ஒரு அன்பு. அது எல்லார் வீட்லேயும் நிறைந்திருக்கட்டும். சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. கணேச விலாஸ் கள்ள முட்டாய் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா. பைசன் டாய்லெட் கிளீன் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர் சார். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர் சார்.
ஏஎஸ்டி மைக்கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர்மா. டாய்லெட் கிளீனர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். 60 வயசுக்கு அப்புறம் கூட காதலை இன்னும் மறக்காமல் வச்சுருந்ததுக்காக உங்களுக்கு கணேச விலாஸ் கல்லம் டை சார்பாக உங்களுக்கான கிஃப்ட் ஹேம்பர். ஏஎஸ்டி மைக்கிட்ஸ் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ட்ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ஓகேங்களா, சந்தோஷம். மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன். வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.